அதே போல் ரிஷபராசிகிட்ட நான் பார்த்து இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கம்ஃபர்ட் லைஃப்பில் போயிட்டாங்கன்னா அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து கன்சல்டேஷன் நடந்துச்சு. அந்த கன்சல்டேஷனில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என் ஒய்ஃப் வந்து சில பொசிஷன் செக்ஷுவல் பொசிஷனை கூட பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அவங்க ரிஷபராசி பெண்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. நீ என்ன பண்ண அதுவே எனக்கு போதுன்ற சோனுக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்க பார்ட்னரை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. இங்கே தான் சிக்கலே. சிலர் மோஸ்ட் ஆஃப் த ரிஷபராசி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிடுவாங்க. ஆனால் அவங்க பார்ட்னருக்கு அது பிடிக்கல, அந்த பார்ட்னருக்கு ஒரு ரிப்பல்ஷன் இருக்குது அப்படின்னா அதை விட்டு வெளியே வருவாங்க. சில ரிஷபராசி பெண்கள் வெளியே வர மாட்டாங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னால், சில எனக்கு வந்து இதை செக்ஷுவல் பொசிஷனில் இப்படி தான் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி கேட்டார். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ரிஷபராசி பெண்கள் வந்து ஒரு பிடிச்சா உடம்பு பிடி மாதிரி பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கல, அது என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் பிடிக்கல தான். ஆனால் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்து நீங்கள் யாரையுமே லவ் பண்ண முடியாது. அது ரொம்ப செல்ஃபிஷான லவ், அது ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான லவ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிஷபராசி பெண்களோட இந்த ஸ்டபர்னஸ் இன் லாட் ஆஃப் திங்ஸ் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பெருசாக ஸ்பாயில் பண்ணும். ஸோ இதுக்காகவும் இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வராத தன்மைக்காகவும் அவங்கள வந்து நான் வந்து இந்த விஷயத்த நெகட்டிவ்ல ரெட் ஃப்ளாக்ல சேர்த்து வைக்கிறேன். ஸோ நம்ம நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பாசிட்டிவ் விஷயங்கள் போயிடலாம். ரிஷபராசி கிட்ட நான் பார்த்த பாசிட்டிவான விஷயங்கள் என்ன? மொத்தம் 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசி பெண்களில் எந்த ராசி பெண் ஹைலி லாயலாக இருப்பாங்க, நம்பகத்தன்மை உண்ட பெண் யார் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி. ஏன் ரிஷபராசி இதில் நான் சேர்க்குறேன் அப்படின்னா, நான் இப்போ இதுக்கு மட்டும் தான் சொன்னேன், அவங்க கம்ஃபர்ட்குள்ளே போயிட்டாங்கன்னா வெளியே வர மாட்டாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்பே பெரிய கம்ஃபர்ட்டாக பார்ப்பாங்க. ஒருத்தரோட ரொம்ப நெருங்கி பழகிட்டாங்கன்னா இன்னொருத்தரோட அவங்களால நெருங்கி பழகவே இல்லை, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லந்தா அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ஸோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு பையனை அவங்க லவ் பண்ணிட்டாலும் திருமணம் பண்ணிட்டாலும் அந்த பையனை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க உள்ளே போயிட்டாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டாங்க அப்படின்னா பிரேக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் 1000 காரணங்கள் உங்களுக்கு தரணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டோரி கேட்குறேன். ரிஷபராசி பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னா அந்த ஸ்டோரி எனக்கு முழுசாக சொல்லவே வேண்டாம். நான் கண்ணை மூடி சொல்வேன், அந்த பொண்ணு மேலே தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. ஏன்னா எந்த சூழலையும் ரிஷபராசி பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்பை குவிட் பண்ணாது. அப்படி அந்த பொண்ணு குவிட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பையன்கிட்ட எக்கச்சக்கமான தவறுகள் உண்டுன்னு அர்த்தம். அந்த பொண்ணு நிறைய சான்சஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு மைண்ட் அளவுலேயே இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறது எண்ணமே இருக்காது. ஏன்னா அது கம்ஃபர்ட் கிடையாது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு ஸ்மூத்தான ரூட்டில் போகணுன்னு தான் ஆசை. ஒன்ஸ் உள்ளே போயாச்சு அப்படின்னா அதுக்குள்ளே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் ப்ராப்ளம், அதுக்குள்ளே போக அந்த பொண்ணு விரும்பாது. அது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பீஸ் விரும்பக்கூடிய பெண். புரியுதுங்களா? ஸோ என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் என்ன அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி தக்க வைக்கலான்னு மட்டுமே அந்த பொண்ணு யோசிக்குமே ஒழிய ஒருபோதும் அதை பிரேக் பண்ணணும்னு யோசிக்காது.